நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்களா? எஸ் சார். அங்க எவ்வளவு salary வாங்குறீங்க? 45K. அடமால கேனா 1000 தானப்பா. மது, இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க அங்கேயே ஒர்க் பண்ணுங்க. ஏன் சார் என்னாச்சு? இங்க நீங்க என்ன இன்டர்வியூ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூக்கு. இப்போ நாங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டோன்னே வச்சுப்போமே, எவ்வளோ salary தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐடியை விட கம்மியாக தான் சார் இருக்கும் தெரியும். அதான் எவ்வளோ? ஒரு 40K. ஏப்பா டைரக்டர் சம்பளத்தை சொல்கிறாப்பா. 10,000 தாம்மா சம்பளம். 10,000. என்ன யோசிக்கிற? அதான் உன் பாக்கெட் மணின்னு நினைக்கிறேன். சினிமாவை வெளியிருந்து பார்க்குறதுக்கும் உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் இல்லை மது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதையும் மீறி நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்க? சினிமாக்காரனாவே கொஞ்சம் கிறுக்குத்தனம் இருக்கணும், வெயிட் பண்ணணும். சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாருன்னு அவரோட ஃபேன்ஸ் 29 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். எப்படிப்பா? என்னங்கடா பார்க்குறீங்க? நல்ல எக்ஸாம்பிள் தானே. கண்டுபிடிச்சிருப்பான் ஏலோ. கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. சரி, அவனை விடுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஐடி வேலையை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். லூசாப்பா இவ. நான்லாம் 40,000 சம்பளம் கொடுத்தா 8 ஷிஃப்ட் வேலை பார்ப்பேன்ப்பா. பார்த்தாலும் பாப்பா நீ. இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அறிவு இருக்கோ இல்லையோ, கொழுப்பு நிறையா இருக்குப்பா. சார் எனக்கு 10K ஓகே சார். என்னது? புரியல. எனக்கு 10,000 salary ஓகே சார். அப்போது மாதம் 35,000 லூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பைத்தியமா நீங்கள்? சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க சினிமாக்காரனாக இருக்கணும்னா ஒரு கிறுக்குத்தனம் இருக்கணும்னு. ஸோ ஹியர் ஐ எம். நான் ஒரு பக்கா சினிமாக்காரி தானே சார். இருக்குதா? போகலாம். ஆமாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஸ்கிரிப்டில் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையன் பொழைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவா. இல்லை அந்த பையனை அப்படியே விட்டு போனால் கூட அந்த பொண்ணு தப்பிக்கவும் சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? ஸ்கிரிப்டாக சொல்லணும்னா ஹீரோயின் அவனை காப்பாற்ற போகணும் சார். அதான் கரெக்ட். அப்போது ரியல் லைஃப்பில் நடந்தா, ஒருவேளை நீங்கள் அங்கே இருந்தா? ரியல் லைஃப்பில் நானும் இல்லை சார். உலகத்தில் யாராக இருந்தாலும் விட்டு தான் சார் போவாங்க. யூ ஆர் செலக்டட்.